நான் உங்களை தனிப்பட்ட முறையில் ரொம்ப மதிக்கிறேன் சாட்டை. அதாவது உங்களையும் சரி சீமான் அண்ணையும் சரி தனிப்பட்ட முறையில் நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கேப்டன் ஐயாவும் சீமான் அண்ணா இது பிரேமலதா அண்ணியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மதிக்கிறோம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தனிப்பட்ட முறையில் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமான் அவர்களுக்கும் நல்ல மரியாதை உண்டு. ஆனால் அரசியல்னு வரும்போது நீங்கள் ரெண்டு பேருமே சாக்கடை, புரியுதா? சாக்கடைன்னு கிடையாது, பன்னிகள் உழுந்த சாக்கடை, சாதா சாக்கடை கூட கிடையாது, புரியுதா இல்லையா? பொய்யா பேசி எல்லாட்டையும் திரள்நிதி வசூல் பண்ணி தின்னுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளன்ட்டு அரசியல் பண்ணுறோன்ட்டு அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி ஒரு வீடியோவை போட்டு அதன் மூலயமா பொழப்ப நடத்தி எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரி துப்பியும் நம்ம திருந்திரா பாடம் கிடையாது. நம்ம அடுத்தவனை பற்றி வீடியோ போடுறோமுங்கிற எண்ணம் உனக்கும் கிடையாது, அவங்க அண்ணனுக்கும் கிடையாது. அப்புறம் எப்படி அரசியலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மிஸ்டர் மாமா அவர்களே. முதல்ல நம்ம முதுகில் இருக்கிற அழுக்க முதல்ல நம்ம தொடச்சி வெளியில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் அது பண்ண மாட்டாங்கிறீங்களே. தான் முதுகில் அழுக்கு இருக்க தான் செய்யும். அடுத்தவங்களை கழுவி ஊற்றுவேன்னு சொல்லும்போது அடுத்தவனும் இன்னும் கழுவி தான் ஊற்றுவான். அதாவது ஒரு பொம்பளை மேட்ருக்கே கட்சிக்காரவங்களை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் கட்சியில் என்ன கொள்கை இருக்குக்கிட்டு கட்சி கொள்கையெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாமா? எங்கே பணம் வருது, எவன்கிட்ட வாங்கலாம், எப்படி ஓட்டை பிரிக்கலாம்? 20 வருஷமாக தனியாக கட்சியில் இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களும் கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு, இவ்வளோ கற்றுறீங்க, இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. ஒரு எம்எல்ஏ இப்போ சொல்லுவீங்க 2026 நாங்கள் நட்டு கிழிச்சி கொடியை நாட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஆளில்லா காட்டுக்குள்ளே எவன் வேணாலும் கம்பு சுற்றலாம், புரியுதா இல்லையா? மக்களுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் வாய்ஸ் அவடால், யார் மக்களுக்காக நல்லது பண்ணுவான், யார் கட்சி கொள்கை வச்சுருக்காங்கிறது, புரியுதா இல்லையா? 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி போட்டார், ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போட்டாரா, நல்லது பண்ணுறதா கூட்டணி போட்டார். கூட்டணி போட்டு ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்சு இன்னிய வரைக்கும் அவர் சொந்த தொகுதியும் சரி மணலூர்பேட்டை பாலம் மட்டுமே போதும் அவர் ஜெயிச்சதுக்கு உண்டான அடையாளம். எங்கேயாவது நீங்கள் அதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பண்ணது கிடையாது. அங்கே போனேன் இங்கே போனேன், அவர் மாமன்னார் இவர் மச்சான்னார் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கடிதம் தமிழில் போட்டால் தெரியுமேனு இங்கிலீஷில் போட்டு வந்துட்டீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன வரலாறு சாதனை பண்ணியிருக்கீங்க? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. ஏன்னா மக்கள் உங்களை நம்பவும் மாட்டான். நீங்கள் பேசுகிற பேச்சை வேணால் கூடி இருக்கிற 100 பேர் கேட்டு கைதட்டலாமே தவிர இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் கட்சி ஆரம்பித்து 20-22 வருஷம் ஆகுது, எந்த பிரயோஜனமும் இல்லை.